இந்த அருள் சுரக்கும் இந்த அபிஷேகத்தை காணும் பொழுது ஆனந்த கண்ணீரில் நாம் கலங்கி நிற்கும் வேதனையை தீர்த்து தருவாள் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் உருவாகி இருக்கும். இந்த அன்னைக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா மாரியம்மனை கும்பிடுறது முக்கியமான விசேஷங்கள் என்று சொல்லக்கூடிய வேப்பிலை அபிஷேகம். அது இப்போ பார்த்தீங்க ரொம்ப அருமையாக மாரியம்மனுக்கு வேப்பிலை அபிஷேகம் ரொம்ப அழகாக நடத்தியிருக்காங்க. இந்த வேப்பிலை என்பது எப்படி இந்த பூமியில் வளருது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த வேப்பிலை அமிர்த கலசம் கொண்டு வரும் பொழுது சில இடங்களில் சிந்தியதுனால அநேகமான வியாதிகளை குணமாக்கக்கூடிய ஒரு வேப்பிலை. வேப்பிலைக்கு சொந்தக்காரி மாரியம்மன். அந்த கருமாரியம்மன், இந்த மாதிரி நிறைய பெயர்களில் அழைக்கக்கூடிய மாரியம்மன், கஞ்சனூர் மாரியம்மனினுடைய அருள் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கண் நோய், மாவிளக்கு எடுத்தல், உப்பு வாங்கி போடுறது, இந்த குரோமோசோம்களினுடைய வளர்ச்சி கொஞ்சம் ஏதாவது பிரச்சனையாகும் பொழுதெல்லாம் மாரியம்மனினுடைய வழிபாடு ரொம்ப அவசியம். சித்திரை மாதத்திலிருந்து தை மாதம் இவையெல்லாம் அம்மனுக்கு மிகவும் முக்கியமான மாதமாக கருதப்படுகிறது. இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா கண்ணில் கட்டி வந்து அந்த உடல் சூடு அதிகமாகி எவ்வளவோ மருத்துவம் எடுத்தும் கூட சரியாகாத விஷயங்கள் அம்மனுக்கு உப்பு வாங்கி போடுவதால் அது குறைந்துவிடும். இது சில பேருக்கு பார்த்திங்கன்னா என்ன சந்தேகம் வரும், ஒரு உப்பை வாங்கி மாரியம்மன் கோயிலில் போட்டால் போயிடுதா அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தெய்வீக சக்தியும் விஞ்ஞான சக்தியும் சேர்ந்து இருக்கக்கூடிய உப்பு என்பது உடலில் இருக்கக்கூடிய ஜீவகாந்த அலைகளிலிருந்து எடுக்கக்கூடிய அக்னியை வெளியேற்றி அதை அப்படியே அருள் சுரக்கும் தாயாரின் அனுகிரகத்தால் சூலாயுதம் விட்டிருக்கக்கூடிய இடத்துல விட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பிணி நீங்கி அன்னைக்கு பக்தனாக மாறக்கூடிய ஒரு அருமையான தெய்வீக சக்தி படைத்த மாரியம்மன் ஸ்தலத்தில் நின்று பிரார்த்தித்து கொண்டிருக்கிறோம் என்பது நியதியான உண்மை. இப்போ எல்லோருக்கும் ஆசையாக காத்திருக்கும் இந்த அலங்காரம் அருமையான ஒரு அலங்காரம். நீல பட்டுடுத்தி சூலாயுதம் ஏந்தி நிற்கும் தாயார் நம் அனைவருக்கும் கண்ணில் பதிய வைக்கும் ஒரு அருமையான அலங்காரத்தை தருவதோடு மட்டுமில்லாமல் கண்ணில் இருக்கும் எந்த நோயையும் நிவர்த்தி செய்யக்கூடிய கஞ்சனூர் மாரியம்மன் ஸ்தலத்தில் அருள் சுரந்து பிரார்த்தனை செய்து கொள்வோம். காமினியழகே கேடுகள் ஏதும் வாராமல் காக்கும் ஸ்ரீ கஜவாரண திருமாமகளே, கீழை திசையில் திருமுகம் காட்டும் துர்கதி நாசினி காமினியழகே கேடுகள் ஏதும் வாராமல் காக்கும் ஸ்ரீ கஜவாரண திருமாமகளே, வாழும்படியே உலகில் வார்க்கும் வாசவினாரணி மாலினியாளே, மலரடி தேடும் மனங்களில் எல்லாம் மாதவம் புரியும் கஜமாமகளே. கருணை நிறைந்த விழிகள் இரண்டும் காலம் கடந்த அழகிய சாயல், கனிவே உன்னை தாங்கிய சன்னதி கவலை தீர்க்கும் தோரணவாசல். கருணை நிறைந்த விழிகள் இரண்டும் காலம் கடந்த அழகிய சாயல், கனிவே உன்னை தாங்கிய சன்னதி கவலை தீர்க்கும் தோரண